ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் அவசர சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1/2 கிலோ சிக்கனு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட என்னென்ன சேர்க்கலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே வீடியோ பார்க்குறதே இல்லை, ஆனால் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய பெரிய சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க, எங்களை மாதிரி உள்ள சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவி, அவசர சிக்கன் கிரேவிக்கு வந்து வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு வேணும்னா நீங்கள் போட்டுங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. புதினா மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து தக்காளி அது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு வீட்டிலேயே செஞ்ச கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அந்த சமையல் வீடியோலாம் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கரம் மசாலா வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து போடுவேன், வீடியோ போடுவேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனுங்கனால 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு. மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். புதினா மல்லி கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன். அது கூட இது கூட வந்து பொடிசாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நமக்கு அவசரமாக சிக்கன் கிரேவி தேவைன்னா இந்த மாதிரி செஞ்சு ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணால் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிறேன். கலந்துட்டு அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சிக்கனு மசாலா எல்லாம் ஒன்றா கலந்துட்டேன். இதை அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். சிக்கனை மூடி கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். சிக்கனில் நம்ம தண்ணி சேர்க்கல, இப்படி எதுவும் தண்ணி விட்டுருக்கு. இதிலே வெந்துடும் நல்லா. கிண்டி விட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். அவசர சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் புதினா மல்லி தூவிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. அவ்வளோதான், அவசர சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.